ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு நெத்திலி மீன் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஒரு 2 கைப்பிடி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து தேவையான அளவு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம். இப்போ அது 4மே சமமாக எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு மட்டும் கொஞ்சமாக ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், மற்றெல்லாம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சு இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ தூரம் சேர்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சதும் இப்போ நான் எடுத்திருக்கேன் ஜீரகம் எல்லாம் இப்போ போட்டுக்கலாம். வெந்தயம், சோம்பு, கடுகு இப்போ போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா எல்லாம் சேர்த்து பொரிஞ்சோடனே இப்போ இந்த வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ தூரம் வெங்காயம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த தொக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்தனா ரொம்ப நல்லது. நம்ம வைக்கிற எந்த ஒரு தொக்காக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு கிரேவி பதம் அதிகமாக கொடுக்கும். இப்போ இதை நல்லா இலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இப்போ எடுத்துருக்க தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். நான் மாங்காவும் போடுறதுனால புளியும் ஊற்றுறதுனால தக்காளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலான்னு அளவாக எடுத்துருக்கேங்க. இப்போ உப்பு போட்டாச்சு, கல்லுப்பு போட்டதும் இப்போ நல்லா கிரேவி பதமாக வர்றதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் குழம்பு பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக மல்லிப்பொடி இருந்தாலும் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலையே அரைச்சது தாங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே போடுற மாதிரி பொடி. அது நான் 2 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில். அந்த நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு, அந்த மிளகா ஸ்மெல்லெல்லாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இது நம்ம தொக்கா செய்கிறனால அதிகமாக நம்ம தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. இப்போ நான் செஞ்சுருக்கதே வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4 பீஸ் போல். அதையும் அதில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா இப்போ குழம்பு வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டுங்க. மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான். மாங்காய் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் நான் அப்படியே போட்டதை விட இப்போ கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு, போட்டுக்கிட்டேன். இப்போ மீனை போட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. மீனையும் போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறலாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு போட்டு சும்மா கிண்ட வேண்டாம். நம்ம அது கொஞ்சம் மூடி மட்டும் போட்டு மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வேற ஒரு பாத்திரம் மாற்றிட்டேன். சூப்பராக நம்மளுக்கு நெத்திலி மீன் தொக்கு அருமையாக ரெடியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இந்த நெத்திலி மீன் தொக்கும். அதுக்கு வந்து சைடிஷாக நான் நெத்திலி மீன் பொரிச்சதும் மத்தி மீன் பொரிச்சதும் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் வடச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வறுவலுக்கு வந்து எந்த பொடியும் நம்ம போட்டது இல்லைங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஆயிலு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. அருமையாக இருக்குங்க. நீங்கள் வேறு எந்த பொடியும் நம்ம மீன் ஃப்ரை பொடியெல்லாம் போட்டு நம்ம வறுக்க வேண்டியதில்லை. இப்படி வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சுவையான சண்டே ஸ்பெஷல் நெத்திலி மீன் தொக்கும் அதே மாதிரி நெத்திலி மீன் ஃப்ரையும் மத்தி மீன் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே ஸ்பெஷலுக்கு என்ன ரெசிபி செஞ்சுருக்கீங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சுவையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.